வணக்கம். நம்ம இந்த இதெல்லாம் தொடர்ந்து சொல்லின்னு வரோம். குறிப்பாக சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி தொந்தரவு போக்கத்துக்கு பல்வேறு மூலிகை வைத்தியத்தை நம்ம சொல்லின்னு வரோம். இப்போ இன்னொரு வைத்தியம் அதிலேயே. சளி, இருமல், தும்மல் இதை வந்து நாள்பட்டு இருந்தாலும் சரி, திடீர்னு வந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வைத்தியத்தையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பலன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஃபீட்பேக் கொடுத்தா தான் அடுத்த வீடியோலாம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அது மாதிரி அதனால் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக வீட்டில் கிடைக்கக்கூடிய வெத்தலை கிடைக்கும் தானே நம்ம வீட்டில். அந்த வெத்தலை எடுத்துக்கோங்க. ஒரு வெத்தலை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். அதனால் கழுவி கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதை எடுத்துக்கோங்க. துளசி இலை ஒரு 4-5 பறிச்சிக்கிங்க. இந்த துளசி இலை 2 மிளகு 2 இல்லை ஒரு 3 வச்சுக்கிங்க. மொத்தமாக அந்த வெத்தையில் உள்ளே வச்சு அப்படியே சுருட்டு வெத்தலை பார்க்க போகிறோமா இல்லையா, அது மாதிரி வெத்தலை சுருட்டி வாயில் வச்சு நல்லா மெல்லுங்க. நிதானமாக மெல்லுங்க. நிதானமாக அந்த சாறு வடியும். அந்த சாரை உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருங்க. முழுசும் முழுங்க முடிஞ்சவங்க முழுங்கலாம். இல்லைன்னா அந்த கடைசி வரலும் ஒரு 10 நிமிஷம் அந்த சாறையே அப்படியே டேஸ்ட் பண்ணி மெதுவாக உள்ளே இறக்குங்க. அது உடம்புக்கு போய் அதில் கலந்ததுன்னா, ரத்தத்தோடலாம் கலந்ததுன்னா, இந்த நாள்பட்ட சளி இருமலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது செஞ்சு பாருங்கள். எளிமையான வைத்தியம் தானே, செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கூட ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா தொண்டை ஒரு மாதிரியாக கரகரப்பு இருக்கும், வெங்காயனுடைய ஸ்மெல் இருக்குன்ற மாதிரி சிலர் இது பண்ணுவாங்க இல்லையா. ஆகையினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு சுடு தண்ணி லேசாக வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி வச்சு லேசாக வெதுப்பாக இருக்கிற மாதிரி அதை சிப் பண்ணி குடிச்சிடுங்க. இது கப்புன்னு நிற்கும். இது வந்து ஒரு 2-3 டைம் செய்யுங்க. ஒரு நாளைக்கு 2-3 டைமும் செய்யலாம். இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் செய்யலாம். இதை வந்து எப்போ உங்களால் முடியுமோ இதுக்கு நேரங்காலம், பச்சை இலை, பத்தியம், சாப்பாட்டுக்கு பின்னாலையா, அப்பியா இப்பியா, காலையிலையா சாயந்தரமாக இந்த மாதிரி டைமெல்லாம் கிடையாதுங்க. எந்த டைமில் உங்களுக்கு வசதி போடுதோ அந்த டைமில் செஞ்சு பாருங்கள். இது உடனடியாக கையால் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நிற்கும். இது ஒரு 2-3 டைம் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு இருக்கும். முடிஞ்சால் அது மென்னதை உள்ளே தள்ளிவிடுங்க, போயிட்டோம் முழுங்கிடுங்க. இல்லைன்னா அதை கடைசியாக சக்கை இருக்கிறத துப்பி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.